ஞாயிற்றுக்கிழமை நம்மளுக்கு தெரியுதோ இல்லையா, இந்த ப்ரௌனிக்கு நல்லா தெரிஞ்சிடும். என் மகன் வெளியே போயிட்டாலே எதிர்பார்த்துருவான் ஏதாவது வாங்கிட்டு வருவான் அண்ணன் அப்படின்னு. இன்றைக்கி கறியா மீனா அப்படின்னு சொல்லி சுற்றி சுற்றி வளைச்சி பார்ப்பான் பையன். அது என்ன வாங்கிட்டு வந்திருக்கான்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் எனக்கு திருப்தியாக இருக்கும். அந்த பைக்குள்ளே சிலதுக்கு தலையை விட்டு பார்த்துருவான். ஓ இன்றைக்கி நான்வெஜ் தானே அப்படின்னு தெரிஞ்சப்பறம் தான் கம்முன்னு இருப்பான். எல்லா தலைகளெல்லாம் காமிச்சா கோவம் வந்துடும். ஏமா என்னத்தை கொண்டு வந்து காமிச்சிட்டு இருக்க, காய்கறியெல்லாம் அங்கிட்ட கொண்டு வந்துக்கிட்டு தூரப்பா அப்படிமா. அப்புறம் இந்த சிக்கன் வாசனை வந்துட்டு இன்றைக்கி பிள்ளைக்கு அப்புறம் தான் சத்தம் இல்லாமல் இருந்தான். சரி நம்ம வாங்கிட்டு வந்த பொருளெல்லாம் எடுத்து வைப்போம், எல்லாம் வாங்கிட்டு வந்துருக்கானு முதல்ல பார்க்கணும். நான் எப்போவுமே இதை சமைக்கும் போது தான் அது வேணும் இது வேணும்னு கேட்பேன். பட்டையிலேருந்து கறி மசாலா பொடியிலேருந்து எல்லாம் அந்த டைமுக்கு தான், மொத்தமாக வாங்கி வச்சவனே கிடையாது. அது எவ்வளோ தான் வாங்கி வச்சாலும் அந்த நேரத்துக்கு நம்மளுக்கு இல்லாத மாதிரியே இருக்கும். பல்லாரி தக்காளி எல்லாமே நான் அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக வாங்கி கொடுவேன். ஃப்ரிட்ஜிலலாம் எதுவுமே வைக்கிறது கிடையாது. தேங்காய், ஏன்னா நம்ம ஊரில் தேங்காய் அரைச்சி ஊற்றி தானே குழம்பு வைப்போம், அதனால் கண்டிப்பாக தேங்காய் வாங்கணும். இப்போம்லாம் 2 நாளைக்கு முன்னாடி தேங்காய் வாங்கி வச்சோம்னா அது ஒரு மாதிரி உடைக்கும் போது அழிவிடுது. கடையில் மாற்றவும் மாட்டேக்காங்க. அவங்க சொல்லுறாங்க நாங்கள் என்ன உள்ள உடச்சா பார்க்க முடியும் அப்படின்றாங்க. அதனால் எல்லாமே அப்பப்போ வாங்கிக்கிறதா எனக்கு நல்லா தான் தெரியுது. ப்ரௌனி எப்படி பக்கத்தில் வந்து படுத்துட்டான். சரி நான்வெஜ் வாங்கிட்டு வந்துருக்காங்க அப்போ இனிமேல் சத்தம் இல்லாமல் இருப்போம். இல்லைனா கத்திக்கிட்டே இருப்பான். போய் கழுவ விட மாட்டான், வைக்க விட மாட்டான், கத்தி கதருவான். அவன் கண்ணு முன்னாடி காமிச்சாச்சுன்னா ஓ இன்னைக்கு நான்வெஜ் தானே அப்போ அமைதியாக இருப்போம்னு இருந்துக்கிடுவான். கறியை வாங்கிட்டு வந்தோன்னே அது எல்லாத்தையும் எடுத்து போட்டு கழுவுறதுக்கே ஒரு 1/2 மணி நேரம் ஆயிரும் பார்த்துக்கோங்க. நல்லா சிக்கன் வாங்கிட்டு வந்தாலும் சரி, மட்டன் வாங்கிட்டு வந்தாலும் சரி, கழுவணும். பொறுமையாக உட்காந்து கழுவணும். முடிகிடி இருக்கும். மட்டன்னா சிக்கன்னா அந்த இருக்கிற இந்த வேஸ்ட்டில் இருக்கும்ல அந்த இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. இந்த பிளட்டு மாதிரி இருக்கும். இன்னொன்று வந்து இந்த ஈரலாம் அதெல்லாம் எங்களுக்கு போட்டால் சுத்தமாக பிடிக்காது. அப்படியே ஈரல்லாம் குழம்புல போட்டு எடுத்து ப்ரௌனிக்கு தான் கொடுப்போம். நம்மளுக்கு அது செட்டே ஆகாது. படுத்தே விட்டேன் ஐயான்னு படுத்துட்டான். ஏம்மா எப்போமா வரும் அப்படின்னு. நல்லா சிக்கனை கழுவி எடுத்துட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுருவேன் தண்ணியில். அப்புறம் அந்த நம்ம பொரிக்க போகிற சிக்கனை வந்து லைட்டாக உப்பு தண்ணியில் உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருந்தீங்கன்னா நல்லா பஞ்சு போல் இருக்கும் சிக்கன் பார்த்துக்கோங்க பொரிக்கிறதுக்கு. இது எனக்கு ஒருத்தவங்க சொல்லி கொடுத்த டிப்ஸு. எல்லாத்தையும் எடுத்து நல்லா கழுவி பெருக்கி வச்சுட்டு வெங்காயம்லாம் உரிப்போம் அப்படின்னு உரிக்க வந்தாச்சு. பல்லாரி தான் போடுவேன் மோஸ்ட்லி. சிக்கனுக்கு வந்து பல்லாரி தான் போடுவேன். மட்டன்னா தான் பொடி வெங்காயம் போடுவேன். பொடி வெங்காயம் இருந்துன்னா சின்ன வெங்காயம் கொஞ்சம் எடுத்து போட்டுக்கிடுவேன். ஆனால் இன்றைக்கி வந்து இல்லை, பல்லாரி மட்டும் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதனால் பல்லாரி எடுத்து 4-5 பல்லாரி எடுத்து உரிச்சு வச்சுக்கிடுவேன். ஏன்னா சம்பளம் கேட்பாங்க. அது போக கொஞ்சம் இந்த சிக்கன் பிச்சு போட்ட சிக்கனுக்கு கொஞ்சம் பல்லாரி வேணும். அதனால தான் ஒரு 5-6 பல்லாரி நறுக்கி வச்சுக்கிட்டேன். அது நம்மளுக்கு இந்த கட்டையெல்லாம் நறுக்கவும் வராது, கொண்டாடவும் செய்யாது. வேறு என்னச்சு இந்த அருவமனையை எடுத்துகிட்டு வானா எடுத்துகிட்டு வர மாட்டேங்குது. நான் உட்காந்துட்டோம்னா எதுக்கு எனக்கு பெரிய சோம்பேறியாக இருக்கும் பார்த்துக்கோங்க. எல்லாம் எடுத்து வச்சுட்டு தான் உட்காந்துருவோம்னு நினச்சிட்டேன். கடைசியில் அருவமனை எடுத்துகிட்டு வரல. கத்தி மட்டும் தான் என் பிள்ளைகளுக்கு கண்ணு தெரியும் போல, அதை மட்டும் தூக்கி தந்துட்டுவோம். சரி நான் அது ஏமல் உள்ள தப்பு தானே. எல்லாத்தையுமே கழுவி பிறகு தான் நறுக்கணும். எல்லாத்தையும் கழுவி பெருக்கி சுத்தமாக எடுத்து வச்சு நல்லா நறுக்கி இறுக்கி எல்லாம் பக்கத்தில் வச்சுட்டு தான் அடுப்பை பற்ற வைக்கணும். ஏதாவது ஒன்று வைக்காமல் அடுப்பை பற்ற வச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் அதுக்காண்டி டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். பரவு லேட் ஆயிடுது. இல்லைன்னா அங்கே கரிஞ்சு ஏதாவது வம்பா பேர் பார்த்துக்கோங்க. அதனால் எல்லாம் நறுக்கி பெருக்கி மொத்தமாக எடுத்து வச்சுட்டேன். பல்லாரி, தக்காளி, பச்சை மிளகா, இஞ்சி பூடு எல்லாம் அரைக்கிறதுக்கு எல்லாம். அப்புறம் தேங்காவையும் உடைச்சி அதையும் கீறி எடுத்து வச்சுக்கிடுவோம். முன்னாடிலாம் உட்காந்து திருவும் பார்த்துக்கோங்க. இப்போ திருவே முடிய மாட்டேங்குது, ரொம்ப சோம்பேறியாக இருக்குது. இந்த தேங்காய் கீரையை வாங்கி வச்சுட்டு டக்குன்னு கீறி எடுத்துடுவேன். மிக்ஸி ஜாருக்கு அது கொஞ்சம் கஷ்டம் தான், என்ன பண்ணுறது, பிளேடு வம்பா போகும். இருந்தாலும் பரவாயில்ல, நான் வம்பா போயிடக்கூட பார்த்தீங்களா. பிளேடாவது அப்பப்போ மாற்றிக்கலாம், என்னையே மாற்ற முடியுமா. அதெல்லாம் நான் நினச்சிவேன். இப்போ தேங்காவை கீரியே போட்டுருவேன். 2 கசகசா கொஞ்சோண்டு பெருஞ்சிருக்கும். இது மட்டும்தான் தேங்காய் கூட வச்சு அரைப்பேன். நம்ம சிக்கன் குழம்புக்கு நம்மளுக்கு அதுதான் வரும். வேறு எந்த இதுவும் வெங்காயம்லாம் நான் போட மாட்டேன். தேங்காய், பெருஞ்சீரகம், அதோட கொஞ்சம் கசகசா இவ்வளோத்தையும் அரைச்சி வச்சுருவேன். தேங்காய் மட்டும்தான் நான் சமையலுக்கே யூஸ் பண்ணதான் பார்த்துக்கோங்க. இப்போ என் மகனுக்கு கொஞ்சம் மஞ்சள் காமலம் வந்துட்டு போனதா, அதிலிருந்து நான் தேங்காய் தவிர எந்த எண்ணெயும் யூஸ் பண்ணுறது கிடையாது. தேங்காயை வாங்கி இப்படி பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கிடுவேன். என் மகளை கொஞ்சம் ஹெல்ப் பண்ண சொன்னேன். ஏம்மா எப்படிம்மா கொட்டாமல் ஊற்றுதே அப்படிங்கா. எல்லாம் அப்படி முதல்ல கொட்டி கவுத்தி ஊற்றுனவ தான். இப்போ தானே கொஞ்சம் பொறுமையாக எண்ணெயோட அருமை தெரிஞ்சு ஊற்றுதேன். எல்லாம் நறுக்கி எடுத்து வச்சுட்டோமா அடுப்புக்கிட்ட. அதுக்கப்புறம் சட்டியை பற்ற வச்சாதான் நிம்மதியாக இருக்கும். ஏதாவது நறுக்காமல் வந்துட்டேன் அப்படின்னா தேங்காய் மட்டும் கொஞ்சம் லேஸ்ட்டாக அரைச்சிக்கிடுவோன்னு உட்காந்துருந்தோம்னா அதுக்கப்புறம் உட்காந்து கீற முடியாது. அடுப்புக்கிட்டேன்னா எனக்கு அடுப்புக்கிட்டே தான் நிற்கணும். அப்புறம் எண்ணெயை ஊற்றி நல்லா பட்டை கிராம்பு போட்டு அது நல்லா பொரிஞ்சோடனே பல்லாரி நறுக்கி வச்சுருக்கோம்னா அதில் கொஞ்சம் பாதி பல்லாரி, ஒரு 2 பல்லாரி போட்டால் போதும். நான் வாங்கிறது ஒரு 3/4 கிலோ சிக்கனு, அதில் பாதி சுக்காக்கு எடுத்துடுவேன். அதனால் இது ஒரு 1/2 கிலோ சிக்கன் கிட்ட தான் குழம்புக்கு வரும். அதனால் இப்படி போட்டாச்சு. 1 கிலோ சிக்கன் வாங்கியிருப்பாங்கன்னா கொஞ்சம் 1/2 கிலோவாக பிரிக்கலாம். இது கொஞ்சமாக பிரிச்சுக்கிட்டு கொஞ்சம் பொரிக்கிறதுக்கு வேறு எடுக்கணும். 3/4 கிலோ சிக்கனை 3 பங்கு வைக்கணும்னா பார்த்துக்கோங்களேன். பிறவணிச்சு அந்த வெங்காயத்தை போட்டு உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அது நல்லா அந்த பொன்னிறமான ஆகணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் நேரம் வதங்கினா போதும். கண்ணாடி பதத்துக்கு வதங்கும்ல அந்த மாதிரி வதங்கினாலே போதும். நான் வந்து இஞ்சி பூடு அது கூட சேர்த்துருவேன். இஞ்சி பூடு நல்லா அரைச்சிக்கணும். குழம்புனா மையாக அரைச்சிக்கிடணும். அது மாதிரி சோறு கீறு பொங்க போகிறோம், பிரியாணி அந்த மாதிரிலாம்
அதுக்கு வந்து கொஞ்சம் பரபரன்னு அரைச்சிக்கிட்டா நல்லாயிருக்கும். குழம்புக்கு எப்போவுமே மையாக அரைக்கணும், இஞ்சி பூட அரைச்சிட்டு அப்புறம் கருவேப்பிலை இருந்தது மல்லியில் இருந்ததுன்னா அதே மூலம் மல்லியிலே கடைசியில் தான் போடுவேன். கருவேப்பிலையை மட்டும் போட்டுக்கிட்டு அதோட வதக்கி விட்டு வத்தப்பொடியை மட்டும் நல்லா வதக்கணும் பார்த்துக்கோங்க. ஏன் தெரியுமா இப்போவே வத்தப்பொடி போடுதோம், குழம்பு நல்லா ரெட் கலரில் இருக்கும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் அப்படி முதல்லே போட்டுக்கணும். ரெட் கலரில் இருக்கணும்னா வத்தப்பொடியை முதல்லே போட்டுட்டோம்னா அப்படி ஆயிரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் 2-3 தக்காளி பழம் நறுக்கி வச்சுருப்போமா, அதையும் போட்டு அது கூட போட்டு வதக்கிடணும். வத்தப்பொடி வந்து கொஞ்சமாக தான் போடணும் முதல்ல, ஏன்னா நம்ம சிக்கன் மசாலா பொடி எல்லாம் போட போகிறோமா, அதனால அதில் கொஞ்சம் காரம் இருக்கும். கொஞ்சம் கலருக்காக தான் நம்ம வந்து வத்தப்பொடியே போடுவோம். அதனால் ஒரு ஸ்பூனு, சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் போட்டுட்டு அதையும் வதக்கி விட்டு அதுக்கப்புறம் நல்லா சிக்கனை கழுவி வச்சுருப்போமா, அதையும் எடுத்து மெல்லமாக போட்டு பெரட்டிடணும். சிக்கனில் கொஞ்சம் தண்ணி இருக்கும் பார்த்தீங்களா, அதுலேயே கொஞ்சம் நேரம் பெரட்டணும், அதிலே லைட்டாக வேகும். ஆனால் நம்மளுக்கு அந்த தண்ணி மட்டும் காணாது. நம்ம வீட்டில் வந்து குழம்பு கொஞ்சம் தண்ணியாக வைப்பேன். தண்ணியானா ரொம்ப மடத்தண்ணியாக வைக்கக்கூடாது, ஓரளவு ஊற்றி சாப்பிட்ற அளவுக்கு இருக்கணும். அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கிளறிட்டு அப்படியே தண்ணியை ஊற்றிட்டு அப்புறம் ஒரு மூடியை போட்டு விட்டுறணும். அது மூடி போட்டு விட்டோன்னா நல்லா கொதிச்சு தரன்னு கொதிச்சு நிற்கும். அந்த நேரம் நல்ல ஒரு கறி வந்து ஒரு 1/2 வேக்காடு வெந்திருக்கும். நல்லா பார்த்துக்கணும் ஒரு 1/2 வேக்காடு வெந்திருக்கா அப்படின்னு சொல்லி. ஏன்னா முதல்ல போட்டதுக்கும் 2வது உள்ளதுக்கும் வித்தியாசம் தெரியுங்களா. ஒரு 5 நிமிஷத்துல சிக்கன் வந்து முதல்ல ஒரு 1/2 வேக்காடு வெந்துடும். சிக்கன் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது பார்த்துக்கோங்க. மட்டன் தான் ரொம்ப நேரம் ஆகும், 1 மணி நேரம் கூட ஆகும் மட்டன் வேகிறதுக்கு. சிக்கன் சீக்கிரமாக வச்சு முடிச்சிடலாம். இது நல்லா கொஞ்சம் வந்திருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்ச பிறகு உப்பு உரப்பு எல்லாத்தையும் பார்த்துக்கிட வேண்டியதான் இருக்கா. உப்பு வந்து முழு உப்பு இப்போவுமே நம்ம போட்டிருப்போம். அதுக்கப்புறம் அந்த வத்தப்பொடி கொஞ்சமாக போட்டுறதுனால கொஞ்சமாக மட்டும் தான் காரம் தெரியும். இஞ்சி பூடும் வத்தப்பொடியும் லைட்டாக போட்டிருக்கோம். அப்புறம் நல்லா கொஞ்சம் குழம்பு கொதிக்கும் போது ஒரு 3/4 வேக்காடு வெந்த பிறகு ஒரு 2 உருளைக்கிழங்கு நறுக்கி அது கூட போட்டுரும் பார்த்துக்கோங்க. இது நம்ம ஊர் ஸ்டைலு, திருநெல்வேலி ஸ்டைலு. உருளைக்கிழங்கு போட்டோம்னா தான் எனக்கு அந்த குழம்புலாம் சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். ஏன்னா சிக்கன் குழம்புலேருந்து இந்த 2 உருளைக்கிழங்கு பிள்ளைகளும் அதை தான் கேட்கும். இந்த சிக்கன் வந்து ஒரு 3/4 வேக்காடு வெந்திருக்கணும். ஒரு கத்தியை வச்சு நகட்டி பார்த்தோம்னா இப்படி தெரியும். இந்த மாதிரி வெந்த பிறகு தான் அந்த உருளைக்கிழங்கு போடணும். ஏன்னா உருளைக்கிழங்கு 2 நிமிஷத்தில் வெந்துடும். அதனால உருளைக்கிழங்கு லேட்டாக தான் போடணும். இதெல்லாம் போட்டு முடிச்ச பிறகு தான் சிக்கன் மசாலா பொடி, கரம் மசாலா பொடி எல்லாம் வச்சுருப்போமா, அதையும் போட்டுடணும். குழம்பு கொஞ்சம் தண்ணியாக தானே இருந்துச்சு, இப்போ நல்லா இது போட்டு கலக்கி விட்ட பிறகு கொஞ்சம் கொழுப்பு வந்துடும். இது போக நம்ம தேங்காய் வேற ஊற்ற வேண்டியது இருக்குது. அதனால் இந்த கொழுப்பே போதும். கொஞ்சம் தேவைன்னா எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றினா ஊற்றிக்கோங்க. உங்கள் வீட்டில் எவ்வளோ குழம்பு சேர்ப்பீங்களோ அதுக்கு தந்தாப்புல ஊற்றிக்கோங்க. இந்த அளவு நான் தண்ணியாக வச்சுருக்கேன். இது நல்லா குழம்பு கொதிச்சு அப்படி எண்ணெய் பிரிஞ்சு வரும் பார்த்தீங்களா, அந்த ஸ்டேஜில் தான் நான் வந்து என்ன செய்வோம்னா இந்த கறியெல்லாம் கொஞ்சம் பெருக்கி எடுத்துடுவேன். எதுக்கு தெரியுமா, பிச்சு போட்டு சிக்கன் பண்ண போகிறோம்ல, இதில் மொத்த சிக்கனையும் போட்டிருக்கேன். அந்த சிக்கன் 65க்கு மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு மற்றதெல்லாம் இதில் போட்டுட்டேன். அப்படியே நல்லா குழம்பு உப்பு காரம் எல்லாம் பிடிச்சி வந்திருக்கும் போது சிக்கனை மட்டும் பார்த்து பெருக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த மிச்சம் இருக்க குழம்புல தேங்காய் பெருஞ்சீரகம்லாம் அரைச்சி வச்சுருந்தோம்ல அதை ஊற்றி இந்த மிக்ஸி ஜாரையும் கழுவி எடுத்து அதில் ஊற்றிட வேண்டியதான். இதுதான் குழம்பு. இதுக்கு மேலே இதில் ஒன்றும் சேர்க்கப்படுறது கிடையாது. மல்லியிலையை தூவி இறக்கிற வேண்டியதான். இப்படி ஒரு கிண்டி விட்டுட்டு தேங்காய் போட்டோன்னா ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும், குழம்பு வந்து பக்காவாக ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் நேச மல்லி இலை அப்படி தூவி எடுத்து முடிச்சிட்டோம்னா குழம்பு முடிஞ்சுது. அப்புறம் இந்த பிச்சு போட்ட சிக்கன் எப்படி பண்ணணும்னா சட்டியில் தேங்காய் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதை ஊற்றி தேங்காய் யூஸ் பண்ணனாலும் இந்த பிச்சு போட்ட சிக்கனுக்கு தேங்காய் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். ஊற்றி நல்லா ஒரு 2 வெங்காயம் நறுக்கி வச்சுக்கோம்ல, அதையும் போட்டு லைட்டாக உப்பு போட்டணும். ஏன்னா சிக்கனில் ஏற்கனவே உப்பு இருக்கும். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிட்டு அதை அப்படி கிண்டி விட்டுட்டு நல்லா கருவேப்பிலை தான் இதுக்கு வந்து ஹைலைட்டே. கருவேப்பிலை 2 குத்து உருவி போடணும். அதுக்கு முன்னாடி இந்த வத்தல் நம்ம ஒரு 4-5 வத்தல் போட்டுக்கலாம். ஏன்னா இதுதான் அதோட காரம். அது போக பெப்பரும் போடுவோம். ஒரு 4 வத்தலை நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி அதையும் போட்டு கருவேப்பிலையும் ஒரு குத்து போட்டு கருவேப்பிலை மணத்தில் தான் இது சூப்பராக இருக்கும் பார்த்துக்கோங்க. வெங்காயம், கருவேப்பிலை, வத்தல் இந்த 3மே ஒரு சரியான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதை அப்படியே நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம இந்த பிச்சு போட்ட சிக்கன் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை குட்டி குட்டியாக நம்ம கத்திரிக்கோலை வச்சு கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதையும் இது கூட போட்டு கிண்டுன்னு கிண்டணும். இதை வந்து தோசைக்கல்லில் தான் பண்ணணும். நான் தெரியாமல் இந்த இரும்பு சட்டியில் போட்டு பண்ணிட்டேன். அது என்னென்னா அதே சரியாகவே வரமாட்டேன்ட்டு நான் மறுபடியும் என்ன பண்ணிட்டோம்னா அது தூக்கி திரும்ப தோசைக்கல்லில் போட்டு கொத்து பரோட்டா மாதிரி போட்டாச்சு. பிச்சு கொத்துன்னு கொத்திட்டான். என் மாவனை விட்டு கொத்த விட்டேன். அவன் வந்து அருமையாக கொத்துமா, ஒரு கத்தியும் சட்டாப்பையும் வச்சுட்டு கொத்துன்னு கொத்திட்டான். சூப்பராக வந்துடும் பார்த்துக்கோங்க. இதுதான் பிச்சு போட்ட சிக்கன் ரூல்ஸே இதுதான். லாஸ்ட்டில் இதில் பெப்பர் பொடி போடணும். பெப்பர் பொடி தான் இதோட ஹைலைட்டு. சூப்பராக இருக்கும் அந்த சிக்கனுக்கு, அந்த பெப்பர் ஃப்ளேவருக்கும் அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. எப்போவுமே 65 மட்டும்தானே சைடில் வைப்போம். அதனால் சைடில் இதையும் பண்ணிக்கிடுவேன். அது போக இன்றைக்கி வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ரசமும் வச்சாச்சு. ரசம் சாப்பிடும் போல எனக்கு இருந்துச்சு. அதனால் இன்றைக்கி மிளகு, சீரகம், வெள்ளைப்பூட்டுலாம் போட்டு நல்லா தக்காளி பழம், புளியெல்லாம் போட்டு சூப்பராக ஒரு ரசம் வச்சாச்சு. லாஸ்ட்டில் வந்து இந்த தேங்காய் எண்ணெயை ஊற்றி இந்த சிக்கன் பக்கோடாக்கு இன்றைக்கி ரெடி பண்ண மாதிரி பண்ணியிருந்தேன் பார்த்துக்கோங்க. இதோட ரெசிபி இன்னொரு நாள் வீடியோவை போடுறோம். சூப்பராக வந்துருந்துச்சு. சாதாரண 65 பொடி மட்டும் போடாமல் இன்றைக்கி ஒரு பக்கோடா ஸ்டைலாக போட்டிருந்தேன். சிக்கன் 65 வந்து அப்படி சாப்பிட்றதுக்கே நல்லா இருந்தது பார்த்துக்கோங்க. பிச்சு போட்ட சிக்கன், ரசம், சாதம், குழம்புன்னு எல்லாம் ரெடி ஆகிட்டு ஒரு கட்டியாச்சு உட்காந்து. அருமையாக இருந்துச்சு. பார்க்கறதுக்கே ஒரு நல்ல ஒரு இதாக இருந்துச்சு பார்த்துக்கோங்க. குழம்பு ஓரளவு கிரேவியாக வச்சுருந்தேன். அது போக 65, அது போக பிச்சு போட்ட சிக்கன், ரசம்.